Dear 10th standard students, so 10th maths lesson 3 உள்ள very important 5 mark தான் பார்க்க போகிறோம். Exercise 3.7ல செகண்ட்ல 4th sum. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the square root, அதாவது வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு கொஸ்டின். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே 6 இருக்கிறதுனால ஸோ இந்த பக்கமும் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே பண்ணோம்னா 6 2s are 12x² ப்ளஸ் இந்த 17x அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பண்ணும்போது 6 × 1 6 பை அந்த கீழே உள்ள 6 அப்படியே போட்டுருங்க. அடுத்து இங்கே கீழே 2 இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3x² அப்படியே போட்டுக்கோங்க. 3x² ப்ளஸ் இங்கே 2 4s are 8x ப்ளஸ் இங்கே 2 2s are 4 பை கீழே உள்ள இந்த 2. இதில் 3 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 வச்சு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. 4x² ப்ளஸ் 11x ப்ளஸ் இங்கே 3 2s are 6 பை கீழே வந்து 3. இப்போ இந்த மேலே உள்ள டேர்ம் வந்து நம்ம ஃபேக்டரைஸ், அதாவது காரணிப்படுத்த போகிறோம். முன்னாடி 12 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 12 பெருக்குனா 72. அப்போ பெருக்குனா 72 வரணும். இந்த சிம்பிள் பார்க்கணும், ப்ளஸ் பண்ணால் 17 வரணும். அப்போ என்ன வரும்னா 9 8 9 8 பெருக்குனா 72, 9 8 கூட்டினா 17. நமக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால சிம்பிள் ப்ளஸ் தான் வரப்போகுது. வேரியபிள் மட்டும் முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 9 எக்ஸு ப்ளஸ் 8 இதை போட்டு மறக்காமல் முன்னாடி 12 இருக்குது, அந்த 12 இங்கே டிவைடில் போட்டுறணும். பை இந்த கீழே உள்ள 6. ஸோ ஒரு இது முடிஞ்சிச்சு. அடுத்து ரெண்டாவது இங்கே 3 4s are 12 பெருக்குனா 12 வரணும், ப்ளஸ் பண்ணால் 8 வரணும். அப்போ 6 2. இப்போ நமக்கு வந்து வேரியபிள் எக்ஸ் இருந்தால் முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 6 எக்ஸு ப்ளஸ் 2. இங்கே முன்னாடி 3 இருக்கிறதுனால பை 3 இங்கே கண்டிப்பாக போடணும். பை டிவைடட் பை கீழே உள்ள 2 அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 4 6 4 6 24. அப்போ பெருக்குனா 24 வரணும், ப்ளஸ் பண்ணால் 11 வரணும். அப்போ 8 3 8 3 பெருக்குனா 24, 8 3 கூட்டினா 11. நம்மளுக்கு வந்து ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் தான் வரப்போகுது. வேரியபிள் எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 8 எக்ஸு ப்ளஸ் 3 கீழே இங்கே முன்னாடி 4 இருக்கிறதுனால இங்கே வந்து பை 4 போட்டுறணும். பை கீழே உள்ள இந்த 3 போட்டு இந்த ரூட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து 3 3s are 9, இங்கே 4 3s are 12, இங்கே 2 4s are 8, இங்கே 3 4s are 12, இங்கே 1 3 is 3, இங்கே 2 3s are 6. இது கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 1 4 is 4, இங்கே 2 4s are 8. இது கேன்சல் பண்ண முடியாது. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கீழே 4 இருக்கா, அந்த 4 வச்சு இந்த பக்கம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x ப்ளஸ் 3 இந்த 3 அப்படியே போட்டுங்க. இங்கே 3 இருக்குது, கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 2. இங்கே வந்து இங்கே கீழே 1 தான் இருக்க, பிரச்சனை இல்லை. அப்போ x ப்ளஸ் 2 அப்படியே போட்டால் போதும். இங்கே கீழே 3 இருக்குது, அப்போ 3x ப்ளஸ் 2. இங்கே வந்து கீழே 1 இருக்குது, ஸோ இந்த x ப்ளஸ் 2 அப்படியே போட்டால் போதும். அதுக்கடுத்து இங்கே வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா 4x ப்ளஸ் 3 பை போட்டு இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 2s are 12, 12 3s are 36. இப்போ இதில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஜோடியாக பேராக வந்திருக்கணும். இப்போ 4x ப்ளஸ் 3 இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. x ப்ளஸ் 2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3x ப்ளஸ் 2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ரைட்டு. இதை வந்து ரூட்டில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயராக எழுத போகிறோம். இப்போ 4x ப்ளஸ் 3னா 4x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 3x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை கீழே 36 வந்து 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ரூட் போட்டுங்க. இப்போ நம்ம ரூட் எடுக்கும்பொழுது இந்த ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் உள்ளது தான் ஆன்சர். 4x ப்ளஸ் 3, அதுக்கடுத்து 3x ப்ளஸ் 2, அதுக்கடுத்து x ப்ளஸ் 2 டிவைடட் பை கீழே வந்து 6 ஸ்கொயர்னா 6. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள வேரியபிளுக்கு மட்டும் நீங்கள் மாடலஸ் கண்டிப்பாக போடணும். அவ்வளோதான், ஈஸியான சம்மு. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க.